தயாரிப்பாளர் கே. ராஜன் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு, அவருடைய லாஸ்ட் மெசேஜ் என்ன? கடைசியா WhatsAppல யாருக்காவது மெசேஜோ, இல்ல ஆடியோ மெசேஜோ அனுப்பியிருக்காரா? அப்படிங்கிற நோக்கத்துல இப்ப போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க. அதுல அதிர வைக்கிற மாதிரி, அதிர்ச்சி அடைகிற மாரி எந்த ஒரு விஷயமும் கிடைச்சிருக்கா? அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலும் கிடைச்சிருக்குது. தமிழ் சினிமால ஒரு பிரபலமான தயாரிப்பாளரா வலம் வந்த கே. ராஜன் அவர்கள் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அடையாறுல இருக்கக்கூடிய கூவம் ஆத்துல குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இவருடைய இந்த விபரீத முடிவுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சோஷியல் மீடியா சர்க்குலேட் ஆனாலும், அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. அப்பாவோட இந்த ஒரு முடிவை பத்தி யாரும் எதுவும் தெரியாம எழுதாதீங்க, வீடியோ போடாதீங்க. அப்பாவுக்கு எக்கச்சக்கமானவங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம விட்டுட்டாங்க. அவங்க திருப்பி கொடுத்துருந்தாங்கன்னா அப்பாவுக்கு இந்த மன உளைச்சல் வந்திருக்காது. சில நேரங்களில் இதை நினைச்சு அப்பாவுக்கு உடல்நல மோசமாகி அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஆனா அந்த பணம் திரும்ப வந்திருந்தா கண்டிப்பா எங்க அப்பா இன்னைக்கு என் கூட இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நியூஸ் கிடைச்சிருக்குதுன்னா, 15 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய கடன் சுமை வந்து கே. ராஜன் அவருக்கு வந்ததாகவும், சமீப காலமாவே தான் குடும்பத்தை விட்டு கே. ராஜன் அவர்கள் ஒதுங்கி தனியா ஹோட்டல்ல வசிச்சு வந்திருக்காரு. இதோட மன உளைச்சலும் சேர்ந்துக்குச்சு. அவரு இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கலான்னு எக்கச்சக்கமான மீடியால நியூஸ் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து அவங்க ஃபேமிலி ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. பரவக்கூடிய வார்த்தைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரஸ் மீட் கொடுத்து அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்ப வரைக்கும் கே. ராஜன் அவர்களுடைய இந்த முடிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சரியான விளக்கம் வரவே இல்லை. ஒரு பக்கம் அவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க, அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப மோசமா கஷ்டப்பட்டுலாம் சாகல, கடைசி வரைக்கும் ராஜாவா வாழ்ந்தாருன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கடன் சுமை, நிறைய பேருக்கு கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் சர்க்குலேட் ஆகுது. இதனாலயோ என்னவோ இவங்க மரணத்துல, அதாவது கே. ராஜன் அவர்கள் மரணத்துல சந்தேகப்படும்படி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற நோக்கத்துல தான் இப்ப வரைக்கும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் விபரீத முடிவு எடுக்கிறாருன்னா கண்டிப்பா அந்த ஒரு முடிவுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு குறிப்பு எழுதி வைக்கிறதோ, இல்ல ஒரு பேப்பர்ல ஒரு கடிதம் மாதிரி எழுதி வைக்கிறதோ சில பேர் செஞ்சிருக்கலாம். அந்த ஒரு கோணத்துல தான் போலீசார் இவர் தங்கியிருந்த அறையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் ஏதாவது கடிதம் எதுவும் சிக்கியிருக்கா அப்படிங்கிற கோணத்துல விசாரணை நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய ஃபோன் கால் எடுத்து செக் பண்ணி பார்த்து, இவர் இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல லாஸ்ட் நைட்டோ யாருக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு, கடைசியா ரொம்ப நேரம் நீண்ட நேரம் யாருக்கிட்ட காலில் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், அதை விட அடுத்த முக்கியமான விஷயம் இவருடைய வாட்ஸ்அப் மெசேஜ். எப்பவுமே சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறோம் இல்லையோ, வாட்ஸ்அப்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாராம். எந்த நேரத்தில் என்ன மெசேஜ் அனுப்பினாலும் அதை பார்த்துட்டு உடனடியாக ரிப்ளை பண்ணுறதும் கே. ராஜனோட ஹேபிட்டாகவும் இருந்திருக்கு. அப்படி இவர் இறந்து போனதுக்கு பிறகு இவர் பயன்படுத்தின மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் கடைசி நாள் யார் யாருக்கு என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அதுலேயும் ஆடியோ மெசேஜ், வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் யாருக்காவது அனுப்பியிருக்காரா, தன்னுடைய இந்த ஒரு முடிவை பற்றி ஏதாவது பதிவு பண்ணிட்டு போயிருக்காரா அப்படிங்கிற அடிப்படையில் தான் விசாரணை நடத்தியிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் தன்னுடைய பிஸ்னஸ் சம்பந்தமாகவும் தான் நடத்தக்கூடிய அந்த பள்ளி சம்பந்தமாகவும் நிர்வாகம் சம்பந்தமாகவும் தான் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இந்த விபரீத முடிவு பற்றி எந்த ஒரு ஹிண்ட்டும் அவர் கொடுக்கல. இது போலீஸாருக்கு இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.